இன்னைக்கு நம்ம "அன்பு சிப்பினும் கண்டத்திலும்" மலையாள படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் 2024 தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு மலையாள படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ போலீஸாக இருக்காப்புல. ஹீரோ ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். அதாவது எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் அந்த கொலைக்கு பின்னணி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஹீரோ ஒரு புத்திசாலி. ஹீரோவை காட்டிலும் ஒரு உயர்ந்த அதிகாரி இருக்காப்புல. அது ஹீரோவை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. இவன் என்ன அவ்வளோ புத்திசாலியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரிக்கு பிடிக்காது. ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பொண்ணை காணோன்னு ஒரு ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு இருக்காப்புல. காணாமல் போன அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காப்புல. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. ஏன்டா ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் ஆயிருக்கு, என்கிட்ட சொல்லாமல் நீயே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க, உனக்குன்னா நீனா அவ்வளோ ஒரு புத்திசாலியா அப்படின்னு அந்த உயர் அதிகாரி ஹீரோவை திட்ட. மறுநாள் பார்த்தோம்னா அந்த காணாமல் போன அந்த பொண்ணு இறந்து கிடக்கா. ஊர் ஜனங்கள்லாம் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொலைக்கான காரணம் என்னன்னு அந்த உயர் அதிகாரிக்கு தெரியாமலே நம்ம ஹீரோ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். அந்த குற்றவாளியும் பிடிச்சிடுறான். நீதிமன்றத்தை ஒப்படைச்சிடுறான். ஆனால் அந்த குற்றவாளி தப்பிச்சிடுறான். நீதிமன்றத்துலேருந்தே தப்பிச்சிடுறான். ஹீரோ விரட்டிக்கிட்டு ஓடுறான். அவன் ட்ரெயினில் அடிபட்டு செத்து போயிடுறான். ஆனால் அந்த நீதிபதி நீ குற்றவாளியை தப்பிக்க விட்டனால இனி நீ போலீஸ் வழியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பணி நீக்கம் பண்ணிடுறாங்க. அப்புறமா என்ன நடக்குதுன்னா ஹீரோ தன்னோட வேலையை மறுபடியும் பெறதுக்காண்டி முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறமா தான் ஒரு சான்ஸ் வருது. ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறாப்புல, நீ ஒரு ஊரில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த கொலையை பண்ணது யாருன்னு நிறைய போலீஸுகள்லாம் போனாங்க, சிபிஐ எல்லாம் போனாங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. நீங்கள் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ உங்களுடைய வேலை உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு அந்த உயர் அதிகாரி சொல்கிறாரு. அதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோ சரி நம்ம போய் அந்த கொலையை பண்ணது யாருன்னு போய் கண்டுபிடிக்க போகலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போகிறாப்புல. நம்ம ஹீரோ கூட ஒரு 2-3 போலீஸ் அதிகாரியும் சேர்ந்து போகிறாங்க அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க. அது ஒரு ரொம்பவும் ஒரு குழப்பமான ஒரு விஷயம். ஏன்னா கொலை பண்ணதை கண்டுபிடிக்க நிறைய சிபிஐலாம் போய் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலை. நிறைய போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்தாங்க அந்த கொலையை கண்டுபிடிக்கிறக்கான. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் ஹீரோ அங்கே போகிறான். அங்கே அந்த கொலையை ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது. அது ரொம்பவும் வித்தியாசமாகவும் ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் நல்ல என்டர்டெய்னிங்காகவும் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அந்த கொலை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே. ஹீரோ அந்த கொலை கண்டுபிடிக்கிறக்காண்டி அந்த ஊருக்கு போகிறான்ல, மொதல் 5 நாள் ஹீரோக்கு அவனால் ஒன்றுமே அவன் திரும்பி போகலான்னு முடிவே பண்ணிட்டாப்புல. இனி இந்த கொலையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு திரும்பி போகலான்னு முடிவு பண்ணும்போது ஹீரோவோட மனசில் லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு துப்பு கிடச்சா போதும், அதை பிடிச்சி எப்படியாச்சும் இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு முடிவு எடுத்து அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த சீன்லாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். சில போலீஸ் படம்லாம் வருது, அதெல்லாம் நம்மலாம் பார்க்குற மணிக்கே இல்லை இப்போ வர்ற படங்கள்லாம். அந்த மாணிக்கு நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த படம்லாம் ஒரு வேறு லெவல் ஒரு படம்னு சொல்லலாம். அதாவது ராட்சசனுக்கு ஒரு நிகரான ஒரு படம்னு நான் சொல்ல மாட்டேன் நான். போர் தொழிலுக்கு ஒரு நிகரான ஒரு படம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போலீஸ் ஸ்டோரி. இந்த படம் ஒரு இடத்துல கூட நமக்கு போர் அடிக்காது. அதே மாதிரிக்கு இந்த படத்தில் நடித்த ஹீரோ டொவினோ தோமஸ் அவர் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காப்புல. அதாவது உண்மையான ஒரு போலீஸ் எப்படி இருப்பாப்புல அந்த மாணிக்கு நல்லா கம்பீரமாகவும் ரியாலிட்டியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரிக்கு மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும். மியூசிக் சந்தோஷ் நாராயணன் ரொம்ப அற்புதமாக மியூசிக் போட்டிருக்காப்புல. அந்த கொலையை கண்டுபிடிக்கும் போது அந்த பிஜிஎம், அதாவது நம்ம ராட்சசன் படத்தில் எல்லாம் ஒரு பிஜிஎம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரிக்கு இந்த படத்தில் ஒரு பிஜிஎம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காப்புல. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா 5க்கு 5 கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு படம்னே சொல்லலாம். இதில் எந்த வித மைனஸும் கிடையாது. அதே மாதிரிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.